திருக்குறளின் 7வது அதிகாரமான புதல்வரை பெறுதல் சனாதன தர்மத்தின் அடிப்படை கோட்பாடான பிதிர்க்கடன் மற்றும் வம்சவிருத்தி ஆகியவற்றை மையமாக கொண்டது. சமண மற்றும் பௌத்த மதங்கள் பிறப்பை துன்பமாகவும் குடும்பப்பற்றை முக்திக்கு தடையாகவும் பார்த்தபோது, வள்ளுவர் புதல்வரை பெறுவதை ஒரு பேறாகவும் கடமையாகவும் கருதுகிறார். இதோ இந்த அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 7. புதல்வரை பெறுதல். த பிளெஸிங் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங். வள்ளுவர் இங்கு குழந்தைகளை வெறும் ஆசை பொருளாக பார்க்காமல், ஒரு மனிதனின் கடந்த கால மற்றும் வருங்கால ஆன்மீக வாழ்வை இணைக்கும் பாலமாக பார்க்கிறார். 1. எழுபிறப்பு மற்றும் கர்மவினை. த கான்செப்ட் ஆஃப் 7 பேர்ட்ஸ். வள்ளுவர் வம்சாவளியின் சிறப்பை இவ்வாறு கூறுகிறார். எழுபிறப்பும் தீயவை தீண்டா பழிப்பிலா பண்புடை புதல்வர் பெறின். குறள் 62. விளக்கம். பழிப்பில்லாத நல்ல பண்புடைய பிள்ளைகளை பெற்றால் ஒருவனுக்கு 7 பிறவிகளிலும் துன்பம் தரும் தீவினைகள் அணுகாது. வேறுபாடு. சமண மற்றும் பௌத்த மதங்களில் 7 பிறப்பு என்ற கருத்து இருந்தாலும், பிள்ளைகளால் ஒருவனுடைய கர்ம வினையை குறைக்க முடியும் என்ற கருத்தை அவை ஏற்பதில்லை. ஒவ்வொருவனும் தன் கர்மாவை தான் மட்டுமே அனுபவிக்க வேண்டும், இண்டிவிஜுவலிஸ்டிக் கர்மா என்பது அவை கூறும் விதி. ஆனால் சனாதன தர்மத்தில் ஒரு நல்ல புதல்வன் செய்யும் தர்ம காரியங்கள் அவனது முன்னோர்களின் பாவங்களை நீக்கும் வலிமை கொண்டவை. இதைத்தான் வள்ளுவர் எழுபிறப்பும் தீயவை தீண்டா என்கிறார். 2. பிதிர்க்கடன் தீர்த்தல். பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை அறிவு, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. சனாதன பின்னணி. சனாதன தர்மத்தில் ஒரு மனிதன் பிறக்கும்போதே 3 கடன்களுடன் பிறக்கிறான். தேவகடன், ரிஷிகடன் மற்றும் பித்ருக்கடன், அதாவது முன்னோர் கடன். புதல்வனை பெற்று தர்மத்தை வளர்ப்பதன் மூலமே ஒருவன் தன் பித்ருக்கடனிலிருந்து விடுபடுகிறான். புத் என்னும் நரகத்திலிருந்து தந்தையை காப்பவன் என்பதால் அவன் புத்திரன் எனப்படுகிறான். வேறுபாடு. சமண பௌத்த மதங்கள் வம்சவிருத்தியை பந்தமாக மட்டுமே பார்த்தன. பிள்ளைகளை பெற்று பிதிர்களை காக்க வேண்டும் என்ற தர்ப்பணம் அல்லது சிரார்த்த சடங்குகளை அவை நிராகரித்தன. ஆனால் வள்ளுவர் மக்கட்பேற்றை விட பெரிய பாக்கியம் எதுவுமில்லை என்று கூறுவது அவர் பித்ரு தர்மத்தை ஏற்பதையே காட்டுகிறது. 3. தந்தை மகர்காற்றும் உதவி. தந்தை மகர்காற்றும் உதவி அவையத்து முந்தியிருப்பச் செயல். விளக்கம். ஒரு தந்தை தன் மகனுக்கு செய்யும் மிகப்பெரிய உதவி அவனை அறிஞர்கள் நிறைந்த அவையில் முதன்மையாக விளங்கச் செய்வது, அதாவது கல்வி புகட்டுவது. வேறுபாடு. சமண பௌத்த மதங்களில் தந்தை மகனுக்கு செய்யும் சிறந்த உதவி அவனை துறவரத்திற்கு தயார் செய்வதே ஆகும். புத்தர் தன் மகன் ராகுலனை துறவியாக்கியது போல. ஆனால் வள்ளுவர் மகன் உலகியல் அறிவிலும் சமூகத்திலும் தலை சிறந்து விளங்க வேண்டும் என்கிறார். இது சனாதன தர்மம் கூறும் சமூக பொறுப்பு மற்றும் பிரம்மச்சரிய ஆசிரம கல்வியின் முக்கியத்துவத்தை காட்டுகிறது. 4. எண்ணூற்றான்கொள் எனும் சொல். மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான்கொள் எனும் சொல். குறள் 70. வேறுபாடு. ஒரு மகனின் செயலால் தந்தையின் தவம் தார்மீக உயர்வு பாராட்டப்படுவது சனாதன மரபு. பிள்ளைகள் செய்யும் நற்செயல் அவர்களின் தந்தைக்கும் புண்ணியத்தை தரும் என்ற இந்த கூட்டு புண்ணியம் என்ற தத்துவம் சமண பௌத்த மதங்களில் கிடையாது. ஆதார கட்டுரை சுருக்கம். சமண மற்றும் பௌத்த மதங்கள் பிள்ளை பேற்றை பிறவிப் பெருங்கடலின் ஒரு சுழலாக பார்த்தபோது, வள்ளுவர் அதை 7 பிறவிகளை தூய்மைப்படுத்தும் ஒரு புண்ணிய செயலாகக் கண்டார். 7 பிறவி மற்றும் புதல்வர் மூலம் கர்ம வினையை தடுத்தல் போன்ற கருத்துக்கள் வள்ளுவரின் சிந்தனை வேதகால பித்ரு தர்மத்தோடும் புருஷார்த்தங்களோடும் எவ்வளவு ஆழமாக இணைந்துள்ளது என்பதை நிரூபிக்கின்றன. திருக்குறளின் 8வது அதிகாரமான அன்புடைமை மனித உணர்வுகளின் அடிப்படையான அன்பை பற்றி பேசுகிறது. இது மேலோட்டமாக பார்த்தால் சமணத்தின் அகிம்சை அல்லது பௌத்தத்தின் கருணை போல தோன்றலாம். ஆனால் வள்ளுவர் காட்டும் அன்பு என்பது
குடும்பம், சுற்றம் மற்றும் இல்லற கடமைகளிலிருந்து கிளைப்பதாகும். இது சமண பௌத்த மதங்களின் துறவு நிலை சார்ந்த உலகளாவிய கருணையிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு சனாதன தர்மத்தின் பக்தி மற்றும் வாஞ்சல்ய தத்துவத்தோடு ஒத்துப்போகிறது. இதோ இந்த அதிகாரம் சமண பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 8. அன்புடைமை, த பொசிஷன் ஆஃப் லவ். வள்ளுவர் அன்பை வெறும் உயிரிரக்கமாக மட்டும் பார்க்காமல் அதுவே ஒரு மனிதனை தர்மத்தில் நிலைநிறுத்தும் சக்தியாக கருதுகிறார். 1. அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தாள். விளக்கம்: அன்பிற்கு அடைத்து வைக்கும் கதவு இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தைக் கண்டால் கண்கள் தானாகவே கண்ணீரை சிந்தி அன்பை வெளிப்படுத்திவிடும். வேறுபாடு: சமண மற்றும் பௌத்த மதங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதை இலக்காக கொண்டவை. அழுவது அல்லது உணர்ச்சி வசப்படுவது என்பது மோட்ச பாதையில் ஒரு பலவீனமாக கருதப்படுகிறது. ஆனால் வள்ளுவர் கண்ணீர் சிந்துவதை அன்பின் அடையாளமாக போற்றுகிறார். இது சனாதன தர்மம் கூறும் பக்தி நெறிக்கு நெருக்கமானது. ஒரு பக்தன் தன் இறைவனுக்காகவோ அல்லது சக மனிதனுக்காகவோ உருகி அழுவதை, பிரேமையை வள்ளுவர் ஏற்கிறார். 2. அன்பின் வழியது உயிர்நிலை, சோல் அண்ட் பாடி கனெக்ஷன். அன்பின் வழியது உயிர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. குறள் 80. விளக்கம்: அன்பு இருக்கும் உடம்பில்தான் உயிர் இருக்கிறது. அன்பு இல்லாதவர் உடம்பு வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய பிணம் போன்றது. வேறுபாடு: புத்த மதம் ஆத்மா என்ற ஒன்றையே ஏற்பதில்லை, அனாத்மவாதம். அவர்கள் உடலை வெறும் 5 ஸ்கந்தங்களின் தொகுப்பாக பார்க்கிறார்கள். ஆனால் வள்ளுவர் உயிர்நிலை என்று ஒரு நித்தியமான ஆன்மாவை குறிப்பிடுகிறார். அந்த ஆன்மா அன்பினால் இயங்குகிறது என்பது சனாதன தர்மத்தின் ஜீவாத்மா தத்துவமாகும். 3. அறத்திற்கும் அன்பே துணை. அறத்திற்கே அன்பு சார்பென்பர் அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. குறள் 76. விளக்கம்: அறியாதவர்கள் அன்பு அறத்திற்கு மட்டுமே துணை என்பார்கள். ஆனால் வீரத்திற்கும் அன்பே அடிப்படை. வேறுபாடு: சமண மதம் மரத்தை மறவே மறுக்கிறது. அது தீவிர அஹிம்சையை வலியுறுத்துகிறது. ஆனால் சனாதன தர்மத்தில் தர்மத்தை காக்க ஒரு ஷத்திரியன் போர் புரிவது ஷத்திரிய தர்மம், அன்பின் அடிப்படையிலேயே செய்யப்பட வேண்டும். உதாரணம்: அர்ஜுனனுக்கு கண்ணன் காட்டிய வழி. தன் நாட்டையும் தர்மத்தையும் காக்க வேண்டும் என்ற அன்பே வீரத்திற்கு வித்தாகிறது. வள்ளுவரின் இந்த மரம் சார்ந்த பார்வை சமண பௌத்த மதங்களில் கிடையாது. 4. எலும்பில்லாத உயிரை வெயில் காய்வது போல. என்பில் அதனை வெயில் போலக் காயுமே, அன்பில் அதனை அறம். குறள் 77. வேறுபாடு: சமணத்தில் அறம் என்பது ஒரு இயந்திர ரீதியான வினை, லா ஆஃப் கர்மா. ஆனால் வள்ளுவர் அறத்தை ஒரு நீதிபதியாக, டிவைன் ஜஸ்டிஸ் ஆக உருவகப்படுத்துகிறார். அன்பு இல்லாதவனை அறம் தண்டிக்கும் என்பது சனாதன தர்மத்தில் யமதர்மன் அல்லது ஈஸ்வரன் தர்மத்தை மீறுபவர்களை தண்டிப்பார் என்ற கருத்தோடு ஒத்துப்போகிறது. ஆதார கட்டுரை சுருக்கம்: சமண பௌத்த மதங்களில் கருணை என்பது ஒரு பற்றற்ற ஒரு நிலை, டிட்டாச்ட் கம்பேஷன். ஆனால் வள்ளுவர் காட்டும் அன்பு என்பது இல்லறம், சுற்றம் மற்றும் வீரத்தோடு பிணைக்கப்பட்ட பற்றுள்ள அன்பு. எலும்புத்தோல் போர்த்த உடம்புக்கும் உயிர்நிலைக்கும் உள்ள தொடர்பை அவர் கூறுவது சனாதன தர்மத்தின் ஆத்ம தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. வீரத்திற்கு அன்பு தேவை என்ற வாதம் வள்ளுவர் சனாதன தர்மத்தின் தர்மயுத்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. திருக்குறளின் 9வது அதிகாரமான விருந்தோம்பல் சமண மற்றும் பௌத்த மத கோட்பாடுகளிலிருந்து முற்றிலும் விலகி சனாதன தர்மத்தின் அதிதி யக்ஞம் என்ற வேள்வி முறையை அப்படியே முன்வைக்கிறது. இந்த அதிகாரத்தில் வள்ளுவர் பயன்படுத்தும் கலைச்சொற்களும் அவர் காட்டும் பலன்களும் வைதீக நெறியின் அடையாளங்களாகும். இதோ விருந்தோம்பல் அதிகாரம் சமண மற்றும் பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 9. விருந்தோம்பல், ஹாஸ்பிட்டாலிட்டி ஆஸ் அ சாக்ரிஃபைஸ். வள்ளுவர் விருந்தோம்பலை ஒரு சமூக பண்பாக மட்டும் பார்க்காமல் அதை ஒரு தெய்வ வழிபாடாக மாற்றுகிறார். வேள்வி என்ற கலைச்சொல், த கான்செப்ட் ஆஃப் யக்ஞா. வள்ளுவர் இவ்வதிகாரத்தில் விருந்தோம்பல் என்பதை ஒரு வேள்வி, யாகம் என்று அழைக்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. குறள் 81. வேறுபாடு:
சமண மற்றும் பௌத்த மதங்கள் வேள்வி அல்லது யாகம் என்ற கருத்தாக்கத்தையே எதிர்த்தமை. குறிப்பாக மிருகபலி இல்லாத வேள்விகளையும் கூட அவை சடங்கு ரீதியாக ஏற்கவில்லை. ஆனால் வள்ளுவர் இல்லறம் நடத்துவதன் நோக்கமே விருந்தினரை உபசரிக்கும் வேள்வி செய்வதுதான் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் பஞ்ச மகா யஜ்ஞங்களில் ஒன்றான நிருயஜ்ஞம், மனிதாபிமான வேள்வி என்பதன் நேரடி பிரதிபலிப்பு. 2. திருமகளும் தேவர்களும். வள்ளுவர் விருந்தோம்பல் செய்பவனுக்கு கிடைக்கும் பலனாக மகாலட்சுமியின் அருளையும் தேவர்களின் மதிப்பையும் குறிப்பிடுகிறார். அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல் விருந்தோம்புவான் இல். குறள் 84. விளக்கம்: இன்முகத்தோடு விருந்தினரை உபசரிப்பவன் வீட்டில் செய்யாள், அதாவது திருமகள் லக்ஷ்மி குடியிருப்பாள். வேறுகாடு: சமணமும் பௌத்தமும் லக்ஷ்மி போன்ற தெய்வங்களை முக்திக்கு தேவையானவர்களாக கருதுவதில்லை. ஆனால் வள்ளுவர் இல்லறத்தானுக்கு செல்வமும் மங்களமும் தரும் தெய்வமாக திருமகளை குறிப்பிடுகிறார். மேலும் விருந்தோம்பல் செய்பவன் வானத்தவர்க்கு நல் விருந்து என்று குறள் 86 என்கிறார். இது அதிதி தேவோபவ என்ற சனாதன தத்துவத்தின் வெளிப்பாடு. 3. அமிழ்தமும் பகிர்ந்துண்ணலும். விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. குறள் 82. விளக்கம்: சாகாவரம் தரும் அமிழ்தமே கிடைத்தாலும் விருந்தினர் வெளியே இருக்கும்போது தான் மட்டும் உண்பது அறமாகாது. சனாதன பின்னணி: அமிழ்தம் என்பது பார்க்கடலை கடைந்து எடுக்கப்பட்டதாக புராணங்கள் கூறுகின்றன. தேவர்களுக்கே உரிய அதைவிடவும் விருந்தினர் முக்கியம் என்கிறார் வள்ளுவர். வேறுபாடு: சமணத்தில் உணவு என்பது கர்மாவை கழிப்பதற்காக உடலுக்கு தரப்படும் ஒரு எரிபொருள் மட்டுமே. ஆனால் சனாதன தர்மத்தில் உணவு என்பது அன்னம் பிரம்மா, அதாவது உணவே கடவுள். அதை விருந்தினருக்கு படைத்த பின் உண்பது யக்ஞசேஷம் எனப்படும். வள்ளுவர் மிச்சில் மிசைவான் என்று குறிப்பிடுவது இந்த வைதீக கோட்பாட்டையே. 4. தகுதி அறிதல். வெசல் ஆஃப் மெரிட். விருந்தின் துணை வேள்வி பயன். குறள் 87. வேறுபாடு: சமண பௌத்த மதங்களில் தானம் என்பது கொடுப்பவரின் மனநிலையை மட்டுமே பொறுத்தது. ஆனால் சனாதன தர்மத்தில் பாத்திர தானம், தகுதியுள்ளவருக்கு கொடுத்தல் முக்கியம். வந்த விருந்தினரின், குறிப்பாக துறவிகள் பிரம்மச்சாரிகள் தகுதிக்கு ஏற்பவே அந்த வேள்வியின் பயன் அமையும் என்ற வள்ளுவரின் கூற்று சனாதன தர்மத்தின் தகுதி அறிந்து ஈதல் என்ற விதியை பின்பற்றுகிறது. ஆதார கட்டுரை சுருக்கம்: விருந்தோம்பலை ஒரு வேள்வி என்று அழைப்பதும் அதில் செய்யாள் லக்ஷ்மி மற்றும் வானத்தவர் தேவர் ஆகியோரை தொடர்புபடுத்துவதும் வள்ளுவரின் சனாதன சிந்தனைக்குச் சான்றாகும். சமண பௌத்த மதங்கள் புறக்கணித்த யக்ஞ கலாச்சாரத்தை வள்ளுவர் இல்லறத்தின் அடிப்படை தர்மமாக மாற்றினார். இது அம்மதங்களின் நிர்வாண பாதையை விட சனாதன தர்மத்தின் கர்ம மற்றும் பக்தி பாதைக்கு மிகவும் நெருக்கமானது. திருக்குறளின் 10வது அதிகாரமான இனியவை கூறல் சனாதன தர்மத்தின் வாக் சுத்தி, அதாவது சொல்லின் தூய்மை, மற்றும் வாக் தவம், அதாவது வார்த்தைகளால் செய்யப்படும் தவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. இது மேலோட்டமாக சமணத்தின் சூன்ய அமைதி அல்லது பௌத்தத்தின் சரியான பேச்சு அல்லது சம்மா வாச்சா போல தோன்றினாலும் பலன்களை அடைவதிலும் அதன் நோக்கத்திலும் சனாதன தர்மத்தின் தனித்துவமான முத்திரையை கொண்டுள்ளது. இதோ இனியவை கூறல் அதிகாரம் சமண பௌத்த மதங்களிலிருந்து வேறுபடும் விதம் குறித்த கட்டுரை. அதிகாரம் 10. இனியவை கூறல், த வெர்ച്யூ ஆஃப் ஸ்வீட் ஸ்பீச். வள்ளுவர் இங்கு இன்சொல்லை வெறும் சமூக நாகரிகமாக பார்க்காமல் ஒரு மனிதனின் கர்ம வினையை குறைக்கும் ஆன்மீக கருவியாக பார்க்கிறார். 1. வாக்தவம் மற்றும் அறம் பெருகும் நிலை, த பெனன்ஸ் ஆஃப் ஸ்பீச். அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின். குறள் 96. விளக்கம்: நன்மையானவற்றை ஆராய்ந்து இனிய சொற்களை பேசினால் ஒருவனுடைய பாவங்கள், அதாவது அல்லவை, தேய்ந்து புண்ணியம் அறம் பெருகும். வேறுபாடு: சமண மதம் நிர்ஜரா அடைய உடலை வருத்தும் காய கிளேச தவம் அவசியம் என்கிறது. ஆனால் சனாதன தர்மத்தின் பகவத்கீதை 17.15
பிறரை நோகடிக்காமல் உண்மையான இதமான சொற்களை பேசுவதே வாக்கினால் செய்யப்படும் தவம் என்கிறது. வள்ளுவர் அல்லவை தேய என்று குறிப்பிடுவது இன்சொல் பேசுவதே ஒரு பிராயச்சித்தம் அல்லது தவம் என்ற சனாதன கொள்கையை 2 இம்மையும் மறுமையும் தரும் இன்பம். ஃப்ரூட்ஸ் இன் போத் வேர்ல்ட்ஸ். வள்ளுவர் இன்சொல்லுக்கு தரும் பலன் மிகவும் முக்கியமானது. சிறுமையுள் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். விளக்கம்: தீமையற்ற இன்சொல் இப்பிறவியிலும் அதாவது இம்மையிலும், அடுத்த பிறவியிலும் அதாவது மறுமையிலும் இன்பத்தை தரும். வேறுபாடு: பௌத்த மதம் மறுமை அல்லது ஸ்வர்க்க இன்பங்களை தற்காலிகமானவை என்றும் அவற்றை துக்கம் என்றும் கருதுகிறது. நிர்வாணமடைவதே அவர்களின் இலக்கு. ஆனால் சனாதன தர்மம் அப்யுதய அதாவது இவ்வுலக இன்பம் மற்றும் நிஷ்ரேயச அதாவது மறுவுலக மேன்மை ஆகிய இரண்டையுமே அங்கீகரிக்கிறது. வள்ளுவர் இம்மையும் மறுமையும் என்று பிரித்து கூறுவது சனாதன தர்மத்தின் ஸ்வர்க்கம் மற்றும் லோக தத்துவங்களின் வெளிப்பாடாகும். 4. வறுமை நீக்கும் வாக்லக்ஷ்மி. த கிரேஸ் ஆஃப் காடஸ் லக்ஷ்மி. துன்புறுவும் துவ்வாமை இல்லாகும் யாரொட்டும் இன்புறுவும் இன்சொல் அவர்க்கு. குறள் 94. விளக்கம்: அனைவரிடமும் இன்சொல் பேசுபவனுக்கு வறுமை அணுகாது. சனாதன பின்னணி: சனாதன தர்மத்தில் நாவில் சரஸ்வதியும் லக்ஷ்மியும் வசிக்கிறார்கள். இன்சொல் பேசுபவனிடம் வாக்லக்ஷ்மி கடாட்சம் இருக்கும் என்பது நம்பிக்கை. வேறுபாடு: சமண பௌத்த மதங்கள் வறுமையை துறவரத்திற்கு வசதியாகவே பார்த்தன. ஆனால் வள்ளுவர் இன்சொல் பேசுபவனுக்கு இவ்வுலக வாழ்வு வளமாக துவ்வாமை இல்லாகும் அமையும் என்கிறார். இது சனாதன தர்மத்தின் சமூக வளம் மற்றும் அறவாழ்வு என்ற சமநிலையை காட்டுகிறது. ஆதாரக் கட்டுரை சுருக்கம்: சமண பௌத்த மதங்கள் பேச்சை குறைப்பதையும் மௌனத்தையும் மோட்சத்திற்கு வழியாக சொன்னபோது வள்ளுவர் பேச்சை ஒரு தர்ம வேள்வியாக மாற்றினார். மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் என்ற கூற்றும் பாவம் தேயும் என்ற கருத்தும் வள்ளுவரின் சிந்தனை கர்மவினை, புண்ணிய, பாவம் மற்றும் தேவருலகம் சார்ந்த சனாதன கோட்பாடுகளில் ஊன்றியிருப்பதை உறுதிப்படுத்துகின்றன. முடிவுரை: இந்த முதல் 10 அதிகாரங்களை ஆய்வு செய்ததில் வள்ளுவர் சமண பௌத்த மதங்கள் முன்வைத்த துறவு மற்றும் வெறுமை நெகேஷன் பாதையை விட சனாதன தர்மம் முன்வைக்கும் அறம் சார்ந்த இல்லறம் மற்றும் வேள்வி அஃபர்மேஷன் பாதையையே உயர்த்தி பிடிக்கிறார் என்பது தெளிவாகிறது. AI உதவியுடன் தொகுத்து வழங்குவது சுவாமி வித்யானந்தா, கன்னியாகுமரி. வாட்ஸ்அப் குருவில் இணைய 9789374109.